ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான பேசிக்ஸ் வந்து HTML, CSS அண்ட் JavaScript. இது மூணுத்தோட ஃபவுண்டேஷனுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆங்குலர், ரியாக்ட் இதெல்லாம் இந்தமாரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான HTML பேசிக்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பேசிக் ஒர்க் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து நான் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் VS கோடில். இப்போ இந்த HTML ஃபைலுக்கு நான் intro.htmlனு பேர் கொடுத்துட்றேன். எல்லா HTML ஃபைலுமே .html ஃபைலுன்ற எக்ஸ்டென்ஷனோட தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக அந்த மார்க்அப் லாங்குவேஜ் வந்து டிரெக்ட் ஆகும். ஸோ HTMLனா ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ நீங்கள் பார்க்குற வெப்சைட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த HTML தான். ஸோ HTMLல வந்து எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ் தான். எலமெண்ட்ஸ்ன்னு நான் மீன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு டேக்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ஒரு ஓப்பன் டேக் இருக்கும். டேக் h1ன்னு ஒரு டேக் இருக்குது HTMLல. அதுக்கப்புறம் அந்த h1ஓட ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங் டேக், இதுதான் க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது பேர் க்ளோசிங் டேக். அதேமாரி இந்த ரெண்டு டேக்குக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து கண்டென்ட். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்டை கொடுக்கலாம். ஸோ இது மொத்தமும் சேர்ந்தது தான் வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க HTMLல. ஸோ நான் இந்த h1 டேக்கை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு காப்பி பாத் கொடுத்து ப்ரௌசரில் அதை பேஸ்ட் பண்ணணும்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் h1ன்னு யூஸ் பண்ணியிருக்க டேக் வந்து ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ h1, h2, h3, h4, h5 அப்படின்ட்டு அந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து h1ன்றது வந்து லார்ஜஸ்ட் சைஸு, ஸோ h6 தான் வந்து ஸ்மாலஸ்ட் சைஸு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிசன் பாருங்கள் நீங்கள். ஸோ h6ன்றது இவ்வளோ ஸ்மாலாக இருக்கும், இது வந்து h1. ஸோ HTMLல இதுதான் எலமெண்ட்ன்றது. எல்லா HTMLலுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போது. ஸோ இப்போ கரண்ட் கோடை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு HTML டாக்குமெண்ட் ஆரம்பிக்கும் போதுமே நீங்கள் இந்த டாக் டைப் அப்படின்ற ஒரு டேகை நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் டாக் டைப் HTML. ஸோ இது எதுக்கு நம்ம இந்த டேக் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் HTML இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது HTML5 வெர்ஷன். ஸோ இந்த ப்ரௌசருக்கு வந்து நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறோம். இந்த டாக் டைப் HTMLனு போடுறது மூலயமா இந்த கரண்ட்டாக நம்ம டிஸ்பிளே பண்ணுற டாக்குமெண்ட் வந்து HTML5 யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கோம். ஸோ HTML5 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரௌசர் வந்து அதை டிஸ்பிளே பண்ணும். இதுவே இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ் HTML4, HTML3க்கெலாம் நீங்கள் வந்து இந்த டேக்கில் வந்து வேறு மாரி டிஃபைன் பண்ணணும். ஸோ HTML5ல எக்ஸ்க்ளமேஷன் மார்க் டாக் டைப் HTML. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் HTML5ன்றதை ப்ரௌசருக்கு இண்டிகேட் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்து எல்லா HTML டாக்குமெண்ட்டுமே HTML அப்படின்ற டேக்கில் தான் ஓப்பன் ஆகும் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த HTMLன்ற டேக்குக்குள்ளேயே தான் மற்ற எல்லா டேக்ஸுமே வரும். இந்த HTML டேக்குள்ளே ரெண்டு முக்கியமான டேக்ஸு, ஒன்று ஹெட்ன்ற டேகு, அடுத்து பாடின்ற டேகு. இதில் நேமுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா
ஹெட்டில் ஹெட்டிங்க்கு தேவையான எல்லா டேக்ஸுமே நீங்கள் தருவீங்க. முக்கியமாக நீங்கள் தரது வந்து டைட்டில்னு ஒரு டேக் தருவீங்க. இந்த டைட்டிலில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ப்ரௌசரோட டாப் டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த டைட்டில் டேக்கில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்த டேப்பில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த H1 டேக், H2 டேக் அது எல்லாமே போடலாம். தமிழ் கோடிங் கீக் அப்படின்றத நான் பாடி டேக்குள்ளே போடுறேன். அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து வெப்சைட்டில் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு HTML டாக்குமெண்ட்டோட ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சரு. ஸோ இதை பேஸாக வச்சு தான் நீங்கள் இதுக்குள்ளே நிறையா ஸ்ட்ரக்சர்டு கோடு எழுதுவீங்க, நிறையா லாஜிக்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுவீங்க, ஸ்டைல் பண்ணுறதுக்கு CSS யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இதுலேயே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஒன்று அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.